படிச்சு முடிச்சால அங்கேயே எங்கேயாச்சும் வேலையை பார்க்கலாம்ல, அதை விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துக்கணும். எதுக்கு படிக்கிறா? வேலை தானே பார்க்கணும். இங்க வந்து வீட்டில் வந்து உட்காந்துக்கணும் என்ன பண்றது? இவ வேற வந்துட்டு என் உயிரை தான் வாங்க போறா. எம்மாடி மருமகளே, இந்த மீன் வாங்கி வந்திருக்கேன். அங்க ஆட்டுக்கறி வச்சிருந்தேனே, அதை செஞ்சிட்டியா நீ? இந்த இதையே செஞ்சிரு. அத்தை, நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் யாரு, மனுஷியா இல்ல வேற எதனாவா? சும்மா இதை செய் அதை செய்யணும். உங்க பொண்ணு வந்ததுல இருந்து ஒரே ஆட்டமா ஆடின்னு இருக்கிறீங்களே. எனக்கு என்ன செய்ய தெரியுமோ அதை தான் நான் செய்ய முடியும். சாதம் வச்சுட்டேன், சாம்பார் வச்சுட்டேன், நீங்க கொடுத்த கறியா இப்ப விசில் வச்சிருக்கிறேன், அதை மட்டும் கிரேவி பண்றேன். இதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. சும்மா எல்லாத்தையும் வாங்கி வந்து குடுத்துட்டு என்ன செய்யலாம், என்ன டார்ச்சர் பண்ணின்னு இருக்காதீங்க. என்ன வாய் பத்தியா இவளுக்கு? ஏமா, இத்தனை நாளா நான் செஞ்சு போடும்போது வக்கனையா எனக்கு தொட பீஸ் போடு, மீன் தலை போடு, வால் போடுன்னு சொல்லிட்டு வாங்கி வாங்கி தின்னேன். இன்னைக்கு நான் உன்னை வேலை செய்யன்னு சொல்லும்போது உனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குதா? அப்ப இத்தனை நாளா நான் செஞ்சு போட்டேனே, அப்ப எனக்கு கஷ்டமா இருந்திருக்காதா? 10 மணிக்கு எந்திரிப்பேன், மேக்கப் போடுவேன், தெரு தெருவா போய் கதை பேசிட்டு வருவேன். நான் உனக்கு வடிச்சு வடிச்சு கொட்டி நின்றேன். இப்போ ஒரு மாசமா தானே நீ வேலை செய்யற, அதுக்கே உனக்கு முடியலையா? என் பொண்ணு வந்தா உனக்கு என்ன செய்யறதுக்கு? ஒழுங்கு மரியாதையா செய். நானும் பார்த்துன்னு இருக்கேன், நீங்க ரொம்ப போறீங்க. நான் இங்கே கிச்சன்லயே உட்காந்துன்னு இருக்க முடியுமா? சாமான் தொலைக்கிறது, துணி துவைக்கிறது, சமைக்கிறதுன்னு இதே வேலையை பார்த்துருந்தா என் வேலையை நான் எப்ப பாக்குறது? அப்படியா தாயி, உன் வேலை என்னன்னு கொஞ்சம் சொல்லு. சொல்லு. பக்கத்து வீட்டுல போய் உட்காந்து கதை பேசுறது இதானே உன்னோட வேலை? மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பத்தி பேசுவ, இல்லனா இப்ப வந்திருக்காளே என் பொண்ணு, அவளை பத்தி பேசுவ. இதை தவிர நீ வேற என்ன அப்படியே கிழிச்சிட போற? ஒழுங்கு மரியாதையா சொல்றத செய். இந்த மீனை கழுவி ஃப்ரை பண்ணு. அத்தை, இதெல்லாம் எனக்கு பார்த்தாலே பிடிக்காது. எங்க வீட்லயே நான் இதெல்லாம் செஞ்சதே கிடையாது ஒரு வாட்டியும். இங்க பாரு, ஃபுல்லாத்தையும் க்ளீனா கழுவி எப்படி மசாலா போடணும்னு சொல்ல செய். சும்மா எனக்கு தெரியாதுன்னு ஏமாத்துற வேலைலாம் இங்க வச்சுக்காத. உசுர வாங்கத்துக்குனே இந்த கிளவி வந்து சேர்ந்துருக்கு எனக்கு. அண்ணி அண்ணி, எனக்கு ஒரே ஒரு சூடா காஃபி மட்டும் ஒன்று போட்டு கொடுங்க அண்ணி, ரொம்ப தலைவலிக்குது. வாடி வா, வசமா வந்து மாட்டின. இப்ப பாரு, அந்த மீனை கொடுங்க. இப்படி நாத்து, இந்த மீனை மட்டும் கழுவி எடுத்துன்னு வந்துட்டு நான் உனக்கு அதுக்குள்ள சுட சுட காஃபி போட்டு வச்சிடுறேன். சிச்சி சிச்சி அண்ணி, என்ன பேசுறீங்க நீங்க? இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. என்ன போய் கழுவ சொல்றீங்க? தெரியாதுன்னு சொன்னா எப்படிமா? தோ உங்க அம்மா கத்து தராங்களா எப்படி கழுவணும்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட கத்துக்கிட்டு கழுவி எடுத்துன்னு வந்து கொடு, நான் சமைச்சு தரேன், நீ சாப்பிடு. அம்மா என்னம்மா இதெல்லாம்? இவங்க என்னம்மா என்ன போய் கழுவ சொல்றாங்க? இதெல்லாம் நான் பார்த்தது கூட கிடையாது. சொல்லுமா. ஏண்டி, உன்னை கழுவ சொன்னா நீ என் பொண்ணையே கழுவ சொல்லுவியா? நீ உனக்கே ஒரு வெங்காயமும் தெரியாது. அவ இப்பதான் படிச்சு முடிச்சிட்டு வந்திருக்கா. அவளுக்குலாம் தெரிஞ்சா உன்னெல்லாம் எதையுமே சொல்ல மாட்டா. அவளே எல்லா வேலையும் செஞ்சிருவா. இத கழுவி குழம்பு வைக்கிறதுக்கு உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குதா உனக்கு? ஏன், நான் சமைச்சு வச்சா 2 பேரும் சாப்பிட தானே போறீங்க. உங்களுக்கு மட்டும் நல்லா இருக்கா அப்போ? ஏன் ஒரு வேலை ஒத்தாசி பண்ணா என்ன? உங்களுக்கு கழுவி கொடுத்தா என்ன? நான் தான் செய்யறேன்ல. வாய் பேசாத. ரொம்ப அப்படியே செஞ்சு கிழிச்சிட்ட. இத்தனை வருஷம் நீ கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்து நான் தான் எல்லா வேலையும் செஞ்சு நிக்கிறேன். இன்னைக்கு என்னமோ வந்துட்டு பெருசா என்னமோ ஆட்டம் போடுற. ஒரு மாசம் ஆயிருக்குமா நீ சமைக்க வந்து? அது வரைக்கும் நான் தானே எல்லாத்தையும் செஞ்சு நின்றேன். அப்படியே ரொம்ப நல்லா சமைக்கிற மாதிரி சீனை வேற போடுற. நான் நல்லா சமைக்கல தான், அப்ப நீங்களே செய்ய வேண்டியதானே. எதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? அம்மா என்னம்மா இப்படி குடுலாம் பேசுறாங்க? கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம. நீ அண்ணா கிட்ட எதுவுமே சொல்றதே கிடையாதம்மா. இப்படி கொஞ்சம் கூட பெரியவங்க சின்னவங்க பார்க்காம இவங்க பேசிட்டு இருக்காங்க. இத கழுவி குழம்பு வைக்கிறது என்ன அவ்வளவு பெரிய கஷ்டமா? அப்ப இவ்வளவு வாய் பேசுறியே, அப்ப இந்த போய் கழுவினு வா. அது எனக்கு தெரிஞ்சா நான் கழுவ மாட்டேனா? இங்க வந்ததுக்கு பேசாம ஹாஸ்டல்லே இருந்திருக்கலாம் போல. ஓடிட்டா பத்தியா? வேலை கொடுத்தா ஓடிடுவா. ஏய், சொன்னதை செய். இன்னைக்கு உன் புருஷன்கார வரட்டும். உனக்கு இருக்குடி இன்னைக்கு. வாயா பேசுற? என்ன வாய் பேசுற நீ? செஞ்சு குழம்பு வைனா அவ்வளவு திமிரா உனக்கு? இவளை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. இவளுக்கு இருக்குது. எல்லா வேலையும் நம்மளே வாங்குறாளுங்க, ஆத்தாலும் பொண்ணும். குழம்பு என்ன இன்னைக்கு ஒரு வித்தியாசமாவும் ருசியாவும் இருக்குதே. உன் அண்ணிக்காரி அப்படியே செஞ்சு கிழிச்சிட்டாலும் அந்த மீனையே கழுவ தெரியாது, என்னால கழுவ முடியாதுன்னு சொல்லிட்டா. நான்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு. என்னம்மா சொல்ற? அப்படியாம்மா சொன்னா இவ? ஆமாடா, மீனை வாங்கி வந்து கொடுத்து இத கழுவிட்டு குழம்பு வையின்னு சொல்லிட்டு சொன்னா என்ன பேச்சு பேசுறா? நான் ஏன் உன் தங்கச்சிக்கு செய்யணும், நான் ஏன் அவங்களுக்கு செய்யணும், என்னால செய்ய முடியாது பண்ண முடியாதுன்னு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணி கத்தி கூச்சல் போட்டு இன்னைக்கு அட்டகாசம் பண்ணிட்டாடாவோ. அடக்கடவுளே, போட்டு கொடுத்துட்டாலே இந்த கிழவி. ஏய், எங்க அம்மாவையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா நீ? ஏன் உனக்கு சமைக்க தெரியாதா? ஒரு மீன் கழுவி குழம்பு வைக்க தெரியாதா? இத்தனை நாளா ஏமாத்தின்னு இருந்த, இப்பவும் ஏமாத்தினே இருக்கலான்னு பாக்குறியா நீ? முதல்ல நீ உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பு, நீ இங்க இருக்கவே தேவையில்லை. எப்ப பார்த்தாலும் என்ன அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு இதே கதையை சொல்லி என்ன பேக்மெயில் பண்ணி இருக்கீங்க. எவ்வளவு வேலை தான் என்னால செய்யறது? காலையில எல்லா வேலையும் செய்யறல, அவ்வளவுதான் செய்ய முடியும். கூட மாட மீதி எல்லாம் ஒத்தாசி பண்ணாதான் செய்ய முடியும். ஏண்டி, வயசானவங்க ரேஷன் கடையிலேருந்து எல்லா வேலையும் பார்த்துன்னு இருந்தாங்க. நீ கல்யாணம் பண்ணின்னு வந்த ஒரு 2 வருஷமா ஒரு வேலையும் செய்யல. அவங்க தான் எல்லாமே பார்த்துருந்தாங்க. இன்னைக்கு என்னமோ புதுசாக ஒரு மாசமா தான் நீ செய்யற. இதுக்கே இந்த ஆட்டமா? இவ்வளோ கோவம் வருதா உனக்கு? இந்த பாரு, நீ கிளம்பு முதல்ல இங்கேருந்து. அம்மா இங்க பாருமா, முதல்ல தயவு செஞ்சு எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பாருமா. எனக்கு இவ வேணாமா.
எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கொடு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவளை வச்சுக்கிட்டு என்னால் டெய்லி கத்திக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்க முடியாது, சண்டை போட்டுட்டே. இவளால் ஆஃபீஸ்லேயே எனக்கு டென்ஷன் ஆகுது. அவள் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி இப்படி சொன்னாங்க, இதை செய்ய சொன்னாங்க, அதை செய்ய சொன்னாங்க, டெய்லி என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி என் வேலையும் கெடுக்கிறா. தயவு செஞ்சு எனக்கு ஒரு பொண்ணை பாரு, நான் வேற ஒரு பொண்ணை பார்த்து நல்லா கல்யாணம் பண்ணிக்கிறேன். அடே சோடாபுட்டி, உன் மூஞ்சிக்கு நான் கிடைச்சதே அதிசயம். இதில் இன்னொரு பொண்ணு வேற பார்க்க சொல்றியா நீ? உனக்கு இருக்குதுடா, பெரிய உலக அழகன் நினப்பு இவனுக்கு. 10 பொண்ணு லைன்ல நிக்கிறாங்க. சரி சரி, நீ உட்காந்து சாப்பிடு, டென்ஷன் ஆகாத. நான் இன்னைக்கே புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி ஒரு நல்ல பொண்ணு ஜாதகமா பார்த்து எடுத்துன்னு வர சொல்றேன். நீ உட்காந்து சாப்பிடு. அடியே கிளவி, நான் நக்கல்றி உனக்கு? பொண்ணு பார்க்கறியா நீ? வரட்டும், எந்த புரோக்கர் வரானோ அவனை அடிச்சு அனுப்புறேன்.